ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவனுடைய வேதத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22 அதிகாரம் 1 சாமுவேல் 12 அதிகாரம் 22 வசனம். திரும்பவும் சொல்றேன், 1 சாமுவேல் 12:22 வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கர்த்தர் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கிருபையுள்ள இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற மிகவும் பிரியமான விசுவாச தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1 சாமுவேல் 12:22 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆம், அப்படியானால் இந்த கைவிட மாட்டார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த உலகம் ஒரு நாள் எல்லாரையும் கைவிடக்கூடியது. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது சம்பத் சாம்ராஜ் அவர்கள் சொன்னதை போல, எல்லாரையும் யாராவது ஒருத்தர் நடத்துகிறார்கள். ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது அவர்கள் ஜீவ காலம் முடிந்து மறைந்து விடுகிறார்கள். அப்போ நடத்தப்பட்டவர்கள் தன்னைத்தானே நடத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த உலகம் நம்மை தள்ளுகிறது. அது ஒரு நூறத்தனையான உண்மையான வார்த்தை. அதே போலதான் இங்கு கர்த்தர் நல்லவர். இந்த உலகம் நம்மை எல்லா நாளும் நடத்தும், எல்லாரும் நம்மை நடத்துவார்கள், அல்லது ஊழியத்தில் இருக்கிறவர்கள் நிரந்தரமாய் இருப்பார்கள் என்று கூட நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரை நம்பியிருந்தால், கர்த்தரை சார்ந்திருந்தால், கர்த்தர் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்திருந்தால், தேவனுடைய வசனம் சொல்லுகிறதை போல கர்த்தர் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் ஒரு காலும் கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதா. கர்த்தர் நல்லவை. இன்றைக்கு கைவிடப்பட்டவர்கள் எவ்வளவோ பேர். அதுல நம்முடைய மாசந்தோறும் நம்ம பண்ற கரங்கொடுக்கும் ஊழியம், இந்த கரங்கொடுக்கும் ஊழியத்தை செய்யற அந்த கூட்டத்தோடு குழுவோடு நீங்க கொஞ்சம் போய் பாருங்க. போயிட்டு வந்துட்டா நம்மளால் தூங்க முடியாது. அதை போய் பார்த்துட்டு வந்தா நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னாக்கா அங்க போய் இந்த கரங்கொடுக்கும் ஊழியத்து மூலமா சந்திக்கிற ஜனங்களை பார்த்தா ஏழைகள், பாலைகள், கஷ்டப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், தரித்திரியவான்கள், வியாதிக்காரர்கள், குஷ்டரோகிகள், மரணத்துக்கு எதுவானவர்கள், பொல்லாத சுதந்திரம் பாதிக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவர்கள் தான். அவர்களை வைத்து நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களை விட ஆண்டவர் நம்மை எவ்வளவோ மகிமையிலும் மகத்துவத்திலும் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ தேவன் கைவிடாதவர். அந்த கைவிடாத தேவன் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, நான் உங்களை கைவிடுகிற கர்த்தர் அல்ல. இந்த வார்த்தையை யார் சொன்னார்? யாரை கொண்டு சொன்னார்? எதற்காக சொன்னார்? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி, ஞானதிர்சிக்காரன் என்று சொல்லப்பட்ட சாமுவேல் என்னும் தேவனுடைய மனுஷன் மூலமாக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவன் சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியாய், ஞானதிர்சிக்காரராய் வைத்திருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய ஆவிக்குரிய தகப்பனும் ஊழியக்காரரும் ஞானதிர்சிக்காரருமாக சாமுவேல்கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா, நீங்க எங்களுக்கு பாஸ்டரா இருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு பிஷப்பா இருக்கீங்க, ரொம்ப நல்லது. ஆனா நீங்க ஆவிக்குரியபடி எங்களை நடத்துகிறீங்க. ஆனா எங்களை ஆளுகையின்படி நடத்த எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று
அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட கேட்கிறாங்க. அப்பதான் சாமுவேல் போய் ஜெபிக்கிறார். ஆண்டவர் உடனே சொல்லிட்டார், சாமுவேல், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள். அதனால அவங்க கேட்டபடி ஒரு ராஜாவை கொடுப்பேன், ஆனா நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த தேவனுடைய கோபமும் வருத்தமும் சாமுவேலுக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குச்சு. அந்த ஆக்ரோஷத்தோடு அந்த வேதனையோடு சாமுவேல் வெளியே வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு சொல்றாரு, ஆண்டவரே உங்களை நடத்தும் போது நீங்கள் எங்களுக்கு ஆண்டோரை நடத்துதல் மட்டும் பத்தாது, சாமுவேல் என்னும் இந்த ஞானதிருஷ்டிக்காரனாகிய என்னுடைய இந்த இவனுடைய நடத்துதல் போதாது என்று சொல்லி ராஜாவை கேட்டீர்கள். அதுக்கு ஒன்று செய்கிறேன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்பதை இப்போது காண்பிக்கிறேன், இடியும் மின்னலும் உண்டாகும் பாருங்கள் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை சாமுவேல் செய்தார். சாமுவேல் சின்ன ஜெபத்தை செஞ்ச உடனே வானம் இருட்டினது, இடி இடித்தது, மின்னல் வெட்டினது, மழை பெய்தது. அங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்த காரியம் உடனுக்கு உடன் நடந்தது. அதை பார்த்த உடனேதான் ஜனங்க பயந்து திடுக்கிட்டு, ஐயோ, இவ்வளவு நாட்கள் இவர் ஊழியக்காரராயிருந்தார், இப்பொழுதோ இவர் இயற்கைக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி எல்லாரும் பயந்து வந்து சாமுவேலை கையை பிடித்து சொல்லுகிறார்கள், ஐயோ, நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். அந்த நேரத்துலதான் இங்கு கர்த்தரால் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, தமது ஜனத்தை கைவிடவும் மாட்டார். ஆமென். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, செய்தியை கேட்கிற, சத்தியத்தை கேட்கிற எல்லாரும் சத்தியவான்களா? கிடையாது. கூட்டத்துக்கு வந்த எல்லாரும் பரிசுத்தவான்களா? கிடையாது. நல் ஜெபத்துல கலந்து கொண்ட எல்லாரும் கீழ்ப்படுகிறவர்களா? கிடையாது. மனுஷன்தான். சில நேரத்துல மீறுதல் உண்டு, அகம்பாவம் உண்டு, தான் விரும்பினதை அடைய வேண்டும், தான் கேட்டதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிடிவாதம் உண்டு. அதனால சில நேரத்துல சில ஊழியக்காரர்களுடைய ஊழியங்களே கோபாக்கினையாய் மாறுகிறது, சாமுவேலின் ஊழியத்தை போல. அந்த நேரத்துலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் கைவிடவும் மாட்டேன். எனக்கன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாயிருந்து, தேவ பிள்ளையாயிருந்து, ஆவிக்குரியவர்களாயிருந்து, வேதம் வாசிக்கிறவர்களாயிருந்து, ஜெபிக்கிறவர்களாயிருந்து, தேவன் கொடுத்த ஊழியக்காரனை பறக்கணித்து, உங்களை நடத்தின தேவனை பறக்கணித்து, வேலை போதும், வருமானம் போதும், சம்பளம் போதும், பிள்ளைகள் போதும், புருஷன் போதும், என் குடும்பம் போதும், எதிர்காலம் போதும், நான் இருக்கிற பதவி போதும், என்னுடைய பட்டம் போதும் என்று சொல்லி நீங்கள் இருந்திருப்பீர் என்று சொன்னால், அதனாலேயே ஒரு கலக்கம் உங்க ஜீவியத்துல தேவனும் கட்டளையிடுவார், ஊழியக்காரரும் கட்டளையிடுவார். ஆனால் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும், தேவன் ஒரு கலக்கத்தையும் ஊழியக்காரர் அதிர்ச்சியும் கட்டளையிட்டாலும் அந்த கலக்கமும் அதிர்ச்சியும் இருப்பதில்லை. மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் கைவிட மாட்டேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஒரு நாளும் கைவிடாத தேவன். அதுக்கு யாரையா அடையாளம்? ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்பதற்கு எதை நீங்கள் சாட்சியாய் சொல்லுவீர் என்று சொன்னா, நான் அங்கேயும் இங்கேயும் யாரையோ சொல்ல விரும்பவில்லை, என்னை நானே கர்த்தருக்கு முன்பாய் ஜீவபலியாய் சாட்சியாய் வைக்கிறேன். என்றைக்கு 1979 தேவன் என்னை சந்தித்தாரோ அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிடாமல் நடத்தி வருகிறார். என் வாழ்க்கையில தகப்பனார் இல்ல, தாயார் இல்ல, சகோதரிகள் இல்ல, சகோதரர்கள் இல்ல, என்னை நடத்தின போதக பிதாக்கள் இல்ல, என்னை வளர்த்து விட்ட பரிசுத்தவான்கள் இல்ல, நான் இருந்த சபைகள் இல்ல. கர்த்தர் நல்லவன். நான் கட்டின என்னுடைய மனைவி என்னோடு கூட இன்றைக்கு இல்ல. இவர்கள் எல்லாரும் விசுவாசிகள், சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் என்று சொல்லப்பட்ட எல்லாரும் போயாச்சு. ஆனால்
என்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு தகப்பனாய் வந்தாரோ அந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அவர் போகாதவராயிருக்கிறார், கைவிடாதவராயிருக்கிறார். அதை வைத்துதான் சொல்லுகிறேன், இந்த காலை ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்தால் அது வந்ததுதான், அது வெறுமையாய் திரும்புவதில்லை. சரி, என் ஜனத்தை கைவிட மாட்டார். அதை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற இன்னும் 1-2 வசனங்களை கிருபையை முன்னிட்டு காண்பிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 31:6. நீங்கள் பலம் கொண்டு திடமானதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார் என்றால் என்ன அர்த்தமா? அதுக்கு அழகான ஒரு விளக்கத்தை ஆவியானவர் கொடுக்கிறார் பாருங்க. உபாகமம் 31:6 சொல்லுகிறது, ஓ கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார். அல்லேலூயா. கைவிடாத தேவன். நீ போ, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ போ, நான் கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லிட்டு நம்மை தனியாய் அனுப்பாமல் நாம் எங்க போகிறோமோ, எங்கே நிற்கிறோமோ, எங்கே உட்காருகிறோமோ, எங்க திரும்புகிறோமோ, எல்லா இடத்திலும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் கூடவே வருகிறார். அல்லேலூயா. இந்த நான் சிறுவனா இருக்கும் போது நிறைய விக்கிரகங்களை வணங்கின என் பழக்கம், ஐதீகம் எனக்கு நிறைய உண்டு. அதிலே இந்த முருகன் கோவில் என்கிற அந்த முருகன் கோவில்ல இப்போல்லாம் முருகன்கள் அதிகமா காணோம். முன்ன எல்லா முருகன் கோவில்ல பாத்தீங்கன்னா அந்த சிலையோட அதோட படத்தை வரைஞ்சிட்டு மேலே கீழே ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க, யாம் இருக்க பயம் ஏன், யாம் இருக்க பயமே. அந்த வார்த்தை கவனிக்கணும். நான் இருக்க நீ பயப்படாது. அப்ப அந்த ஒரு விக்கிரகம், ஒரு கடவுள் என்று சொல்லப்படுகிற ஒரு சாமி என்கிற ஒரு உருவம் சொல்லுது, யாம் இருக்க பயமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்க பயப்படாது. அப்போ அந்த தெய்வத்துடைய வார்த்தை என்னன்னா, நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அங்கேயே இருக்கிறேன், நான் எங்க இருப்பேன் நினைக்கிறியோ நான் அங்கேயே இருப்பேன். இது அந்த சோத்திரம் அந்நிய தெய்வங்கள் சொன்ன வார்த்தை. ஆனா நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க, யாம் இருக்க பயமேன் என்று சொல்லல. அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உங்களோடு கூடவே வருவார். நான் இருக்க பயப்படாதுன்னு சொல்றதுக்கும் நான் கூடவே வருகிறேன் என்று சொல்லுவதற்கும் எவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தை. நான் சிறுவனா இருக்கும் போது, நம்முடைய கிறிஸ்துவை அறியாத போது, விக்கிரகங்களை பின்பற்றும் போது இந்த விளக்கம் எனக்கு தெரியாது. இந்த அழகான ஒரு வழிநடத்துதல் எனக்கு தெரியாது. அந்த வார்த்தையே நான் பிரதானமா நினைச்சிருந்தேன். ஆனா பைபிள் படிச்ச பிறகுதான் தெரியுது, யாம் இருக்க கூட சொல்ற பயமேன் என்கிற வார்த்தையை விட, என் மகனே நான் கூடவே வருகிறேன், ஒரு கடவுள், ஒரு தெய்வம், ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இவரை விட வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒரு நல்ல தெய்வத்தை பார்க்கவே முடியாது, நல்ல தெய்வத்தை அறியவும் முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் தம்முடைய ஜனத்தை கைவிடாதவர் என்று சொன்னால், உபாகமம் 31:6 சொல்லுகிறபடி அவர் கூடவே வருகிறது. எனக்கன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க யாரை நம்பி உங்க பயணத்தை தொடர்ந்தீங்க, இப்ப யாரோடு சேர்ந்து பயணித்து கொண்டு இருக்கீங்க என்பது எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு தெய்வீக ஒரு ஆலோசனை மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஆலோசனை சொல்றேன். நீங்க யாரோடு பயணிக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தரோடு சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிங்க.
லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே எம்மாவூர் சீசர்கள் இயேசுவோடு பயணம் செய்தார்கள். அசுத்த ஆவி பிடித்து விடுதலையாக்கப்பட்ட லேகியோன் ஆவியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன் வஸ்திரம் தரித்து இயேசுவோடு பயணம் செய்ய ஆரம்பித்தார். 18 ஆண்டுகளாய் குனிய நிமிர முடியாத கூனியாய் இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி அவள் சுகமானவுடன் ஆண்டவரோடு பயணம் செய்ய ஆரம்பித்தார். இப்படியோ இயேசுவினால் அழைக்கப்பட்ட பேதுரு, யோவான், சுத்ரம், அந்திரையா, கர்த்தர் பல அப்போஸ்தலர்கள் இவங்க எல்லாரும் இயேசுவோடு நடக்க ஆரம்பித்தார்கள். எந்த இயேசுவும் அவர்களோடு கூடவே வருகிறவராயிருந்தார். இவர்களோடு எல்லாரோடும் கர்த்தர் கூட வந்தார். இருந்தது உண்மைனாக்கா கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன். இந்த உபாகமம் 31:6 வசனத்தின்படி அவர் உங்கள் கூடவே வருகிறார், உங்கள் அருகில் வருகிறார். நீங்கள் அறியாதபடி அல்ல, நீங்கள் உணரத்தக்கதாய், நீங்கள் பார்க்கத்தக்கதாய், நீங்கள் அறியத்தக்கதாகவே ஆண்டவர் கூடவே வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப முதலாவது அவர் கைவிடாத தேவன். அந்த கைவிடாத தேவன் என்று சொன்னார், உன் தேவனாகி கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் என்று அர்த்தம். இந்த வருகிறவர் என்ன செய்யறாரா பாருங்க. அந்த உபாகமம் 31:6 அழகாய் சொல்லுது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஒரு ஆதீனத்தின் தெய்வம், அந்த சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர் அவர் கூட வர்றார்னா அதுவே நமக்கு உலகத்தின் சிறந்த பெரிய பாக்கியம். இப்ப வருவது மட்டுமல்லாமல் அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை சேர்ந்து நம்மோடு ஒட்டி உறவாடி கொண்டு வருகிறார், நம்மோடு கூட அசைவாடி கொண்டே வருகிறார். பெந்தேகோஸ்து நாட்களில் இருந்த அப்போஸ்தலர்கள் மேலிருந்த அபிஷேகத்தையும் அப்போஸ்தலர்களையும் ஒரு காலம் வேறு பிரிக்க முடியாது. அந்த அபிஷேகமும் அப்போஸ்தலர்களும் ஒன்றாய் பின்னி பிணையப்பட்டிருந்தார்கள். அதே போலதான் தேவன் கூட நடக்கிறார் என்று சொன்னால் அவர் விலகாமல் நடக்கிற தேவன். அவரை விட்டு உங்களை பிரிக்க முடியாது, உங்களை விட்டு அவரை பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க பார்த்தால் அதை முயற்சி எடுக்கிறவர்கள் தான் தேவனுடைய மரணாக்கினையை அடைவார்கள். காரணம், அவர் கைவிடாத தேவன், கூடவே வருகிற தேவன், அவர் விலகாத தேவன். அல்லேலூயா. கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நான் உள்ள நுழைகிறேன். கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நான் கொஞ்ச நேரம் SSK சாமுவேல் பாஸ் கைய பிடிச்சுக்கிறேன்னாக்கா ஆண்டவர் சொல்லுவாரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ என் மகன் கையை பிடிக்க முடியாது, நானே கூட இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுவா. இது எவ்வளவு அழகான ஒரு பாக்கியம், எவ்வளவு அழகான ஒரு ஸ்லாக்கியம். அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். விலகாத தேவன்னாக்கா என்ன அர்த்தம்? அவர் சுற்றிலும் பார்த்தா அவர்தான் இருக்கிறார். அவரோடு கூட நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு நாள் இயேசுவை பிடித்து சிலுவையில அறைஞ்சிட்டான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் சொல்லுது, அவரை கொலையே பண்ணிட்டாங்க. ஆனா அதை கொலை பண்ற நேரத்துல கூட பாருங்க, ஒரே ஒரு சீசன், ஒரே ஒரு அப்போஸ்தலன், அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும் கூடவே இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சுதந்திரம் யோவானே, இதோ உன் தாய் என்று சொன்னார், இதோ உன் மகன் என்று சொன்னார். அந்த தேவனுடைய அன்பை ரசித்த, அந்த தேவனுடைய மார்பில் சாய்ந்திருந்து அவருடைய மார்பின் துடிப்பை கேட்ட அந்த யோவானால் இயேசுவை விட்டு போகவே மனமில்லை.
சிலுவையை விட்டு ஓடவே மனமில்லை. அங்க ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு சிலுவையில் அறையிற மாதிரி நம்மையும் பிடிச்சு அறைஞ்சிட்டா என்னன்னு சொல்லிதான் மற்றவங்களாம் பயந்து ஓடினாங்க. ஆனா தேவனுடைய கரம் பிடித்து நடந்த அந்த யோவானுக்கும் ஆண்டவரை விட்டு விலகவே மனமில்லைங்க. கூடவே இருந்தான். கூடவே இருந்தான். அவருடைய ஜீவன் அவரை விட்டு எடுக்கப்படுகிற வரைக்கும் அந்த யோவான் கூடவே இருந்தான். இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் ஜீவியமா இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? அவர் என்னோடு இருக்க வேண்டும், அவர் என்னை நடத்த வேண்டும், அவர் என்னோடு கூட வர வேண்டும். நல்லதுதான். ஆனா நீங்கள் ஆண்டவரோடு இருப்பீர்களா? சிலுவை வந்தால் கூட இருப்பீங்களா? ரத்தம் சிந்துதல் வந்தா கூட இருப்பீங்களா? பாடுகள் வந்தா கூட இருப்பீங்களா? மரணம் நேரிட வந்தாலும் அந்த ஆண்டவரோடு இருக்க முடியுமா என்று பாருங்க. அவரை விட்டு விலகாத ஒரு ஜீவியம் நமக்கு தேவை. இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை குறித்து நான் ரொம்ப துக்கப்படுகிறேன், ரொம்ப வருத்தப்படுகிறேன். ஏன்னாக்கா அவன் ஒரு கூட்டம் இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு இந்த ஊழியத்தோட இருப்பாங்க, அடுத்த கொஞ்ச நாளைக்கு அந்த ஊழியத்தோட இருப்பாங்க, கொஞ்ச நாட்களுக்கு நன்மை நடக்கிற வரைக்கும் இந்த ஊழியக்காரோடு சிநேகம், அடுத்து கொஞ்ச நாளைக்கு வேறு ஒரு ஊழியக்காரோடு. நல்லா கவனிக்கணும், இது வேதத்தின் முன்மாதிரி கிடையாது. யோவான் என்கிற அப்போஸ்தலன் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தான். அந்த சாய்ந்த அந்த அன்பு அந்த மனுஷனை கவர்ந்து இழுத்ததுனால அவன் அந்த மனுஷனை கொல்கதா வரைக்கும் அந்த அன்பு கொண்டு போனது. அங்க 3 சிலுவை இருந்தது. நல்லா கவனிக்கணும். வலதுபுறத்து கல்லன் என்கிற ஒரு சிலுவை, இடதுபுறத்து கல்லன் என்கிற ஒரு சிலுவை, முழு உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டி என்கிற ஒரு சிலுவை. இந்த யோவான் இருந்திருந்தா அந்த வலதுபுறத்து கல்லன் அருமையா பேசுறத பார்த்துட்டு அவனுக்கு ஆதரவா பேசி இருக்கலாம், அந்த சிலுவையை பிடிச்சிருக்கலாம். ஆனால் பாருங்க, இந்த அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த வலதுபுறத்து கல்லனுடைய சிலுவையையும் நோக்கவில்லை, அவனுடைய பேச்சின் கவர்ச்சிக்கு இடம் கொடுக்கவும் இல்லை. இடதுபுறத்து கல்லனுடைய முறுமுறுப்பு வார்த்தைகள் பழம்பல பார்த்துட்டு அவனை சபிக்கவோ அவனை விட்டு விலகி ஓடவோ இல்லாமல் அந்த 2 சிலுவையும் அவன் திரும்பிய பார்க்கல, நோக்கிய பார்க்கல. அந்த 2 சிலுவைக்கு நடுவில் இயேசுவின் சிலுவை. 3 சிலுவை இருந்தாலும் அந்த அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவின் சிலுவையை மட்டுமே நோக்கினான். ஏன் தெரியுமா? இந்த இயேசுதானையா எனக்கு உபதேசம் கொடுத்தா, இந்த இயேசுதானையா எனக்கு சத்தியம் கொடுத்தா, இந்த இயேசுதானையா சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுத்தா, இந்த இயேசுதானையா எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசினா, இந்த இயேசுதானையா எனக்காக கண்ணீர் விட்டா, இந்த இயேசுதானையா எனக்காக ரத்தத்தை பெருந்துளிகளாய் சிந்தினார் என்று சொல்லி ஒரு நன்றி விசுவாசம் உள்ள மனுஷனாய் ஆண்டவரை விட்டு விலகாதிருந்தான். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் ஜனத்தை கைவிடாதிருப்பேன், ஆனால் நீ என்னை விட்டு விலகாதிருப்பாயா? அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரர் இருந்தாங்க. பேதுரு கொஞ்ச நாட்கள் இருந்தார், பர்னபா இருந்தார், தீமோத்தேயு இருந்தார், ஐனிக்கையாள் இருந்தால், லோவிசாள் இருந்தால், அப்புறம் அன்னாள் இருந்தால், அப்புறம் பெபையாள் இருந்தால், ஆக்கிலா இருந்தால், பிரிஸ்கில்லா இருந்தாங்க. இவ்வளவு பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தன் தான் தேமா என்கிற ஒரு மனுஷன். எல்லாரும் இருந்ததை போல இந்த தேமாவும் இருந்தான். ஆனா ஒரு காலம் வந்த போது அவன் பிரபஞ்சத்தின் மீது ஆசையை வைத்து பவுலை விட்டு விலகி போனான். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஓ, தேவன் உங்களை எந்த இடத்துல, எந்த பவுலோடு எந்த இடத்துல வைக்கிறாரோ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அந்த இடத்துல ஆண்டவரோடும் அந்த தேவ மனுஷனோடும் ஜீவன் போகிற வரைக்கும் நாம் விலகாமல் இருக்க வேண்டும். அவர் எப்படி நம்மை விட்டு விலகலையோ, அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானை போல நாமும் அவர்களை, ஆண்டவரை விட்டு, தேவ மனுஷனை விட்டு விலகவே கூடாது. அந்த வசனத்தை வாசிக்கிற பயங்கரமான வசனம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் சேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கர்த்தர் நல்லவே. பவுல் எவ்வளவு துக்கத்தோடு சொல்லுகிறார் பாருங்க. சேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அல்லது தெரியலன்னு எனக்கு தெரியல. சிலர் ரொம்ப ஈஸியா விலகி போயிடுறாங்க, சிலர் ரொம்ப ஈஸியா திரிஞ்சு போயிடுறாங்க, சிலர் ரொம்ப ஈஸியா கை கழுவிடுறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஆத்மாவுக்காக, அந்த விசுவாசிக்காக, அந்த ஊழியக்காரருக்காக, அந்த குறிப்பிட்ட போதகன் மேய்ப்பன் வடிக்கிற கண்ணீர் இருக்கு பாருங்க, அது சாதாரண கண்ணீர் அல்ல. அவங்க இருக்கும்போது அந்த ஊழியக்காரன் அவர்களுக்காக அழுகிறானோ இல்லையோ, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, விலகி போயிட்டாங்க, சொல்லாம போயிட்டாங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் இந்த ஊழியக்காரன் அவர்களை நினைச்சு 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 வடிக்கிற கண்ணீர் வேதனை மிக அதிகம். தேவனால் நடத்தப்படுகிற பரிசுத்தவான்களுடைய இருதயம் தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதவிக்கிற இருதயமாகத்தான் இருக்கும். அப்ப இங்கு கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அந்த உபாகமம் 31:6 சொல்லுகிறதை போல அவர் எப்படி நம்மை விட்டு விலகாதிருக்கிறாரோ, நாமும் தேவனை விட்டு விலகக்கூடாது. தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசாரியனை விட்டு விலகக்கூடாது. அதே வசனம் உபாகமம் 31:6 சொல்லுகிறது. அப்படி நாம் தேவனை விட்டு விலகாமல் இருந்தா என்ன நடக்கும்? உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அந்த வசனம் சொல்லுது. ஆம், நாம் தேவனை விட்டு, தேவன் கொடுத்த ஊழியக்காரரை விட்டு விலகாத போது ஆண்டவர் நினைச்சுவார், கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டார். உத்தமத்தை பார்க்கிற தேவன், நீடிய பொறுமையை பார்க்கிற தேவன், ஓ நல்ல சொத்திரம், நீடிய தயவை பார்க்கிற தேவன், அதற்கேற்ற ஒரு தயவை கண்டிப்பாய் கொள்ளும். அதற்கேற்ற நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை நிச்சயமாய் கற்றுக் கொடுப்பார். வேதத்துல புதிய ஏற்பாட்டில 15ஆம் அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஒரு தகப்பன் இருந்தார், அவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மூத்த மகன் என்கிறது ஒரு மகன், இளைய மகன் என்பது 2வது மகன். இளைய மகனை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். இளைய மகன் பிரிஞ்சு போயாச்சு. ஓ, மூத்த மகன் கூடவே இருக்கிறார். ஒரு கட்டம் வந்தபோது அந்த மூத்த மகனுக்கும் கோபம் வரும். அப்ப அந்த கோபம் வரும்போது தகப்பன் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்னன்னா, மகனே, நீ ஏன் இளைய மகன் காணாம போயாச்சு, அவன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீ கூடயே இருந்த. இளைய மகன் காணப்படாம போனான், இப்ப காணப்படுறான். அவன் மறித்தான், திரும்ப உயிர்த்தான். ஆனா நீ அப்படி இல்லை, என் கூடவே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு. எனக்குள்ளது எல்லாம் உனக்குரியதா இருக்கிறது. அல்லேலூயா. எனக்குள்ளது எல்லாம் உனக்குரியதா இருக்கிறது. ஓ, இளைய மகனுக்கோ ஒரு பகுதி மட்டும்தான் பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த மூத்த குமாரனாகிய மூத்த மகனுக்கோ தகப்பனுடைய எல்லா சுதந்திரமும் எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சு. இது எதை காண்பிக்கிறது? அவரை விட்டு விலகாதே, தேவன் கொடுத்த ஐக்கியத்திலே, தேவன் கொடுத்த ஊழியக்காரோடு கடைசி வரைக்கும் அந்த மூத்த குமாரனை போல இருந்தா அவருக்குரிய எல்லாவற்றையும் அவர் கண்டிப்பாய் தருவாருங்க. நிச்சயம் தருவார், நிச்சயம் தருவார். ஓ சுத்திரம், அங்கேயும் இங்கும் ஓடுவதனால் அல்ல,
தேவனை மட்டும் நம்பி தேவனுடைய ஊழியக்காரர்களோடு ஜெபித்து அந்த அன்பின் ஐக்கியத்தில் இருந்தா இந்த காலை வேளையிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன். அந்த நல்ல தகப்பன் மூத்த குமாரனுக்கு எனக்குரியது எல்லாம் உனக்குரியது என்கிற அழகான ஒரு பட்டயத்தை, நல்ல ஒரு உறுதிமொழியை கொடுத்தார் அல்லவா? அதே நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய பொறுமைக்கு பலனில்லாமல் போகாது, சகிப்புத்தன்மைக்கு பலனில்லாமல் போகாது, நீடிய பொறுமைக்கு பலனில்லாமல் போகாது. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றை கொடுப்பார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது மாறாது. இதை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார் என்றால் அது இரண்டாவதாக எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் நெகிழ விட மாட்டார் என்று சொல்லி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெகிழ விடவும் மாட்டார். அப்போ தேவன், இந்த சூத்திரம் கைவிடாத தேவன் என்ன செய்ய மாட்டார்? நெகிழ விடாமல். வாசிக்கிறேன், சங்கீதம் 94:14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். அல்லேலூயா. இந்த நெகிழ விடாமலும் என்றால் என்ன அர்த்தம்? இந்த நெகிழ விடாமல் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து அர்த்தத்துக்காக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோபு 7:19. நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழ விடாமலும் என்னை விடாமலும் இருப்பீர். அல்லேலூயா. நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழ விடாமலும் என்னை விடாமலும் இருப்பீர். நீங்க ஒரு ஆச்சரியத்தை பாருங்க. நெகிழ விடாத தேவனா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் சொல்லாம, அவர் அனுமதிக்காம உங்க எச்சில நீங்க முழுங்க கூட முடியாது. உங்க வாயுடைய எச்சில நீங்க முழுங்கணும்னா கூட அதற்கும் அந்த ஆண்டுடைய தயவு வேணும். அப்படி என்ன அர்த்தம்? அவர் உங்களுடைய சரீர பிரகாரமாய் மாத்திரம் கூட இருக்கிற தேவன் அல்ல, உங்க உள்ளான மனுஷனுக்குள்ளும் அவர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். நெகிழ விடாமலும் உங்க கை தளர்ந்துடக்கூடாது, நெகிழ விடாமலும் உங்க கால்கள் தடுமாறிடக்கூடாது, நெகிழ விடாமலும் நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ, என் ஆண்டவர் கூட இல்லை, என் தேவன் கூட இல்லை, இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு, இப்படி ஒரு விபத்து வந்துருச்சு, இப்படி ஒரு காயம் வந்துருச்சு, இப்படி ஒரு ரத்தம் வந்துருச்சு, இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு நீங்க சொல்லிடவே கூடாது என்பதற்காக உங்க வாயில நீங்க முழுங்குற எச்சில கூட அவர் பார்க்கிறவராயிருக்கு. அந்த வார்த்தை திரும்ப வாசிக்கிறேன். நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற தெய்வம். ஒரு வேலை விஷயமா போறீங்களா? ஜெபத்தோட போங்க, அவர் உங்களை விடாமல் இருப்பார். திருமண காரியமா முயற்சி எடுக்கிறீங்களா? நீங்க தாராளமா முயற்சி எடுங்க, அவர் உங்களை நெகிழ விடாமல் இருப்பார். புதிதாக ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறீங்களா? நல்ல ஜெபம் பண்ணி தாராளமா ஆரம்பிங்க, அவர் உங்களை விடாமல் இருப்பார். ஓ, கர்த்தருக்காக ஏதோ பொருத்தனை பண்ணுகிறீங்களா? அந்த பொருத்தனைகளை அந்த பொருத்தனைகளை செய்யுங்கள், அதை நிறைவேற்ற ஆண்டவர் நெகிழாமல் கூடவே இருப்பார். அதற்குரிய பலனையும் கொடுப்பார். ஓ, நெகிழ விடாமல் என்று சொன்னா நம்முடைய வாயின் உமிழ் நீர் என்கிற நம்முடைய எச்சில் முழுங்குவதை கூட அவர் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய கண்ணின் அசைவில்லை, அந்த அளவுக்கு அவருடைய பார்வைக்கு முன்பாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இப்போ சொல்லுங்க, இதை விட ஒரு நல்ல சாமி,
இதைவிட அருமையான ஒரு கடவுள், இதைவிட அற்புதமான ஒரு தெய்வத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? யாரையாவது சொல்ல முடியுமா? நேற்றைக்கு எதிர்பாரா விதத்துல ஒரு சின்ன வீடியோ நான் பார்த்தேன். மரித்து போன ஒரு சினிமா நடிகர் அவருடைய மூத்த சகோதரர் மரித்து போன தன் சகோதரனை குறித்து, இளைய சகோதரனை குறித்து சொல்லிட்டு இருக்காரு. அதுல ஒரு வார்த்தை என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. அந்த வீடியோல பேசுறவரு, பேட்டி கொடுக்கிறவர் சொல்றாரு, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நான் காலையில எந்திரிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 7-8 கோயிலுக்கு போவேன். ஒரு நாள்ல 2 நாள், தினந்தோறும் 7-8 கோயிலுக்கு போய் 7-8 கோயிலுக்கு போய் எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். அதை கேட்டுட்டு நான் கொஞ்சம் யோசிச்சேன். ஒரு மனுஷன் கடவுளை தேடி, கடவுளுடைய அருள் தேடி தினந்தோறும் காலையில 7-8 கோயிலுக்கு போறார். ஆனா நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நீ எருசலேமுக்கு போ, இஸ்ரவேலுக்கு போ, கானானுக்கு போ, பெத்தேலுக்கு போ, லூகிக்கு போ, லூசுக்கு போ, அங்க வா இங்க வான்னு சொல்லாம, நம்ம கோயிலா ஊரா கட்டடமா ஆண்டவரை அலைய விடாம நாம் இருக்கிற இடத்துல அவர் வருகிறார். இப்ப தெரியுதா? மற்றவர்கள் வணங்குகிற மற்றவைகளுக்கும் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதுதாங்க. நம்முடைய ஆண்டவர் கூடவே இருக்கிறார். நாம் அங்க இங்க ஓட வேண்டியதில்லை. கட்டடமா அல்லது ஏதோ இடத்துக்கு போக வேண்டியதில்லை. அவர் கூடவே இருந்து நாம் நெகிழாதபடி காத்துக்கும். கொஞ்சம் சோர்ந்துட்டோம்னா உடனே ஒரு வசனத்தை கொடுப்போம். கொஞ்சம் மனம் தளர்ந்துட்டோம்னா யாராவது ஒரு ஊழியக்காரர் அனுப்பிடுவார். கொஞ்சம் நம்ம பலவீனப்பட்டுட்டோம்னா அந்த அற்புதமான ஒரு பிரசன்னத்தை அனுப்புவார். இதுதாங்க நம்முடைய ஆண்டவர். என் வாழ்க்கையில என்னுடைய ஆண்டவரை இப்படிதான் அணுவணுவா நான் ரசிக்கிறேன். இப்படிதான் அணுவணுவா நான் ருசிக்கிறேன். இதற்கு முன்பு நான் பின்பற்றினவைகளுக்கும் இப்போது நான் பின்பற்றுகிற என் தேவனையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்ற அந்த வார்த்தை 100 அல்ல 1000 மடங்கு பலிக்கிறது. உங்களுக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவே. அந்த தேவன் உங்கள் கூடவே இருக்கிறார். உங்க தொண்டை தண்ணி எந்த பக்கம் திசை திரும்புது அதை பார்த்துட்டு இருக்கார். உங்க கண்ணீர் எங்கே வழிகிறது அதை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க இருதயம் யாருக்காக பரிதபிக்கிறது அதை கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. எதன் மீது ஏக்கம் கொண்டிருக்கீங்க அதை கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு உமிழ் நீரை கூட அவருக்கு தெரியாமல் விழுங்க முடியாது என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார்னா அந்த ஆண்டவருடைய பார்வையில உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாய் இந்த ஜனத்தை கைவிடாமல் இருப்பேன் என்பதற்கு ஏதுவான இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து முடிக்கிறேன். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வசனம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஒரே ஒரு வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 48:9. என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன். அல்லேலூயா. கைவிடாத தேவன்னாக்கா, மகனை இங்க வா, கையை நீட்டு, உன் கையை பிடிச்சுக்கிறேன், நான் கூட இருப்பேன், இப்படி சொல்றவர் அல்ல. அந்த சொன்னதுக்கு அவர் கிரியை காட்டுறார் பாருங்க. அந்த கைவிடாத தேவனா என்ன அர்த்தமா? அவர் அந்த ஏசாயா 48:9 சொல்லுகிறது, நான் உன்மேல் பொறுமையாயிருப்பேன், உன்னுடைய தவறுகளுக்கு படி நான் உடனே தண்டிக்காதபடி, மீறுதலுக்கு படி நான் உங்களை உடனே அடிக்காதபடி, அக்கிரமத்தின்படி நான் உடனே உங்களை துரத்தி விடாதபடி இதுவரைக்கும் பொறுமையாயிருந்தேன், இனிமேலும் பொறுமையாயிருப்பேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பொறுமையின் தேவன்.
அவர் நீடிய பொறுமையுள்ள தேவன். ஐயோ, அந்த பொறுமைக்கு நிகர் வேற யாரை சொல்ல முடியும்? அவர்தானே இந்த பொறுமையின் பிரபு, அவர்தானே பொறுமையின் பிரபு. ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பொறுமையின் பிரபுவாகிய அந்த தேவன் உங்க கூட இருக்கிறதுனால தான் இது நாள் வரைக்கும் அந்த தேவனுடைய அபிஷேகம் உங்களை நடத்துகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பானவர்களே, அந்த கைவிடாத தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் பொறுமையின் பிரபுவாய் உங்களோடு கூட இருக்கிறார், பொறுமையின் வேந்தராய் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட பொறுமையின் தேவனாய் இருக்கிறபடினால்தான் ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த தேவனுடைய அபிஷேகம் உங்களை நடத்துகிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த தேவன் உங்களை கைவிடாத தேவனாய் இருப்பார். இந்த தேவன் உங்களை விட்டு விலகாத தேவனாய் இருப்பார். இந்த தேவன் கர்த்தர் நல்லவர் உங்கள் மீது பொறுமையாய் இருப்பார். அப்படியானால் நாமும் அந்த தேவனை விட்டு விலகாது இருப்போம். நாமும் கர்த்தருடைய சமூகத்தை மறக்காது இருப்போம். நாமும் கர்த்தருடைய கிருபையை விட்டு அங்குமிங்கும் போகாது இருப்போம். கர்த்தர் நல்லவே. அப்படியானால் அந்த தேவனுடைய மகிமையின் அபிஷேகம், அந்த மகத்துவத்தின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உங்களை அந்த தேவன் கைவிடாது இருப்பார். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். தேவன் யாரை அழைத்தாரோ அவர்களை அவர் கைவிட்டதே இல்லை. தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அவர் கைவிட்டதே இல்லை. அவர் சொன்ன வாக்குறுதியை அவர் நிறைவேற்றாமல் விட்டதும் இல்லை. அப்படியே செய்கிற தேவன் இந்த நாள் முழுவதும் அவர் உங்களை கைவிடாமல் நடத்துவார். இந்த வாரம் முழுவதும் அவர் உங்களை கைவிடாமல் நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களை கைவிடாமல் நடத்துவார். ரொம்ப முக்கியமாய் அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. ரொம்ப முக்கியமா அவர் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பார், நல்ல பொறுமையாயிருப்பார். தண்டனையை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அல்லாமல் அன்பின் நிமித்தமாய் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பார். அந்த தேவனுடைய பொறுமையை நீங்க காண்பீங்க. அந்த தேவனுடைய பொறுமையை நீங்க கண்டு ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஆண்டவர் எப்படி பொறுமை உள்ளவராய் இருக்கிறாரோ நானும் அப்படி ஒரு பொறுமைசாலியா மாறணும். அவர் பொறுமை உள்ளவர் என்று சொன்னா அவரை ஆராதிக்கிற நானும் பொறுமையா தானே இருக்கணும். அதுதானே உண்மை. எனக்கு ஆசை அதுதான். ஆண்டவரே, என்னிடத்தில் பொறுமையா இரும் என்று நான் ஜெபிப்பதை விட ஆண்டவரே உம்மை போல ஒரு பொறுமையை எனக்கு கற்றுத்தார். என் புருஷனிடத்தில், என் மனைவியினிடத்தில், என் பிள்ளைகளிடத்தில், என் ஊழியத்தில், என் ஜனங்களிடத்தில், இந்த உலகத்தில் அந்நியர்களிடத்தில், பரதேசிகளிடத்தில், அக்கிரமக்காரர்களிடத்தில், யாரிடத்திலும் என்னை பார்த்தால் ஒரு பொறுமையை பார்க்க வேண்டும். நான் எல்லா நேரமும் எல்லா இடத்திலும் தேவனுடைய பொறுமையை விளங்க பண்ண வேண்டும். அந்த ஒரு பிரதிஷ்டைக்கு ஊழியக்காரனாகி நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு நீங்க உங்களை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா? நீங்க அந்த பொறுமையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். இன்னைக்கு 2 தீர்மானம் ஆவியானவர் பேசினார். ஒன்று, தேவன் எப்படி நம்மை விட்டு விலகாதவரோ நாமும் தேவனை விட்டு விலகாமல் கர்த்தர் கொடுத்த சாமுவேல் போன்ற தீர்க்கதரிசிகள், தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியக்காரரை ஊழியக்காரனை விட்டு விலகவே கூடாது என்கிற ஒரு தீர்மானம் எடுப்போம். 2வது, தேவன் எப்படி பொறுமையாய் இருக்கிறாரோ நானும் எல்லாவற்றிலும் பொறுமையாய் இருப்பேன் என்று அந்த பொறுமையை ஏற்றுக்கொள்வோம்.
அப்ப ஆண்டவரையும் ஆண்டுடைய ஊழியக்காரர்களை விட்டு விலக வேண்டாம். எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் பொறுமையை பிரதிபலிப்போம். அப்போ அந்த மாறாத கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருப்பார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே. கைவிடாத தேவன் உங்கள் கூடவே இருப்பார். விலகாத தேவன் உங்கள் கூடவே இருப்பார். அவர் உங்களிட்டு விலகாததை போல நீங்கள் தேவனை விட்டும் தேவனுடைய ஆசாரியத்துவத்தை விட்டும் விலகாதிருங்கள். அவர் பொறுமையாயிருப்பதை போல நீங்களும் பொறுமையாயிருங்கள். கர்த்தர் உங்களை கைவிடாதிருப்பாராக.